ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிலத்தில் பாணி. இன்னைக்கு யோக வசிஷ்டம்னு என்ன ஒரு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, முந்தைய பதிவில் ராமர்கிட்ட வசிஷ்டர் விளக்கி சொல்லிட்டு இருக்கார். ஸோ 4 வகையான பிறப்புகளும் அவர்களுடைய 7 வகையான ஜாக்கிரதை நிலை அப்படிங்கிறத பற்றியும் சொல்லி முடிச்சிருந்தார். ஸோ ஒரு சுவாரஸ்யமான பதிவு, போன பதிவு. அப்போ ராமர் அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு ஒன்று உருவாயிருக்கு, ஆனால் இது உருவாவதற்கு எந்த விதமான ஒரு காரணமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படி இந்த 7 வகையான அந்த ஒரு ஜாக்கிரதை நிலை ஒன்று உருவாவதற்கு ஒரு காரணமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அப்போது காரணமே இல்லாமல் உருவானதுக்குள்ளே எப்படி இந்த 7 வகையான ஜாக்கிரதை நிலை அப்படிங்கிறது ஒன்று உருவாச்சு அப்படின்னு ராமர் கேட்குறார். வசிஷ்டர் என்ன பதில் சொல்கிறாரு, ஒன்று உருவாவதற்கு காரணமே இல்லை, அப்போ காரியம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. சரி, இந்த 7 வகையான ஜாக்கிரதை நிலைன்னு தான் ஒன்று இருந்தது, அதனால என்ன பயனாயிடுச்சு, என்ன பெரிய ஒரு மாறுதல் அப்படிங்கிறது வந்துருச்சு? ஒன்றும் இல்லை, அது திருப்பியும் பழைய நிலைமைக்கே தான் போச்சு. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடியது. உனக்கு ஒரு கான்செப்டை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டிற்காக, உன்னுடைய புரிதலுக்காக இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்குமே தவிர உண்மையாலுமே இப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல எதுவும் தோன்றவும் இல்லை, எதுவும் அழியவும் இல்லை, எல்லாமே பிரம்மஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடியது தான். அப்போ எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கும் பொழுது இங்கே ஆவதும் இல்லை, அழிவதும் எதுவுமே கிடையாது. புதுசாக தோன்றுவதும் கிடையாது, அது மாறுபடுவதும் கிடையாது, அது அழிவதும் கிடையாது. எல்லாம் அப்படியே ஒரே நிலைப்பாட்டோடு தான் இருக்குது. உன்னுடைய உணர்ச்சிகளை பொறுத்து ஒன்று ஒரு மாதிரி தெரியுதே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. உனக்கு அறிவு வந்துருச்சு, அறிவினுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சுன்னா எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். அப்போ இங்கே தோற்றம் இல்லை, அழிவும் இல்லை, நீயும் அது போலவே அமைதியான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பேன். ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான். உண்மையாலுமே அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறார் வசிஷ்டர். ஆனால் ராமர் விட்ட பாட்டை காணோம். சரி, எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த தேகம், மனம், புத்தி, அதுக்கப்புறம் உணர்ச்சிகள் இப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் யாரால் ஏற்பட்டது? விருப்பு வெறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எப்படி ஏற்பட்டது, அதை எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேகம், புத்தி அப்படிங்கிறது எல்லாமே கால தேசத்தினுடைய மாறுதல்கள்னால ஏற்பட்டது. எந்த ஒரு காரணமும் காரியம் இல்லாமல், எந்த ஒரு காரியமுமே காரணம் இல்லாமல் நடக்கிறது கிடையாது. அப்போது இந்த இடத்துல காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய உணர்ச்சிகள் தான் இந்த இடத்துக்கு காரணமாக மாறுது. நான் இங்கே வந்தேன், ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்ததுக்கப்புறம் எனக்கு முன்னாடி யாரோ என்னத்தையோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு சில உணர்ச்சிகள் அப்படிங்கிறது இயற்கையாகவே என்கிட்ட இருந்தது. அதன்படி நான் இந்த உலகத்தை நான் பார்க்குறேன், இந்த உலகம் இப்படி தான் இருக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன். அதற்கு எனக்கு ஏற்றார் போல், தேவைப்படுவதற்கு ஏற்றார் போல் நான் செயல்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு நான் வந்துட்டேன். இந்த உணர்ச்சியில் நான் நிலைப்பட்டு நின்று ஒரு காரணத்தினால என்னால் அதை பிரேக் பண்ணி வெளியே வர முடியறதில்ல. இது எல்லாமே பிரம்மஸ்வரூபமானது தான், இது எல்லாமே அறிவினுடைய ஒரு இதாகனது தான், சித் ஸ்வரூபமானது தான் அப்படிங்கிறது என்னால் உணரவே முடியல. ஏன்னா நான் அந்த ஏரியாக்கே நான் போகலை. இங்கே இருக்கக்கூடியது தான் நிஜம். நெருப்பில் கை வச்சு அது சுடும், தண்ணியில் கை வச்சேன்னா அது குளிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மையில் நான் அப்படியே அழுத்தமான ஒரு நிலைப்பாட்டுக்கு நான் வந்துட்டேன். என்னுடைய உணர்ச்சிகளை நான் அது மேலே போட்டு அப்படியே இறுக்கமாக வச்சுட்டேன். இந்த ஒரு காரணத்தினால இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்குறோமோ அதற்கு ஏற்றாறு போலவே இருக்குது. அப்போ எனக்கு ஆன்மான்னு ஒன்று இருக்குது, மனம்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குது, அறிவுன்னு ஒன்று இருக்குது, உணர்ச்சின்னு ஒன்று இருக்குதுன்னு நான் ஆழமாக நம்பிட்டு இருக்க ஒரு காரணத்தினால எனக்கு அது உண்மையாகவே தோன்றுது. நான் இல்லைன்னு சொன்னாலும் உன்னால் அதை இல்லைன்னு ஒத்துக்கவே முடியாது. அது எப்படி நான் இங்கே தான் தொடரனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது உனக்கு அப்படியே அழுத்தமாக வந்துடுச்சு. ஆனால் தொடர் ஆராய்ச்சியின் மூலமாக உனக்கு அறிவினுடைய முதிர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது வரும்பொழுது இது எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத உணரக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு உனக்கு வரும். ஸோ அறிவை அறிவினால் தான் உணர முடியும். பார்க்கக்கூடியது எல்லாமே பிரம்மஸ்வரூபமானது தான், சித்ஸ்வரூபமானது தான். சித்துன்னா என்ன? எல்லாமே அறிவினுடைய தன்மையானது தான். அப்போ இது எல்லாமே அறிவினுடைய தன்மை தான், எல்லாமே பிரம்மத்தினுடைய சொரூபம் தான் அப்படிங்கும் பொழுது நீயும் அதே தன்மை தான். அப்போ உன்னுடைய அறிவினால் தான் இது எல்லாமே உன்னை போல தான் அப்படிங்கிறது உணர முடியும். நீ அதற்குண்டான அளவுக்கு உன்னுடைய நிலைப்பாட்டை உயர்த்திக்கணும், வளர்த்திக்கணும். அப்போ நீ அதை இருந்து உணர்ந்து ஆராய்ச்சி செஞ்சு அதற்குண்டான அளவுக்கு வைராக்கியத்தோட மெனக்கிட்டு உன்னுடைய உணர்ச்சிகள் மேலெழும் பொழுது இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது, இதற்கு என்ன பயன், என்ன எல்லாமே ஒன்று தாங்கும் பொழுது அதை வித்தியாசமாக நினச்சி நான் ஏன் உணரணும், இந்த நிலைப்பாட்டிற்கு நீ வரும்பொழுது வைராக்கியத்தின்பால் அறிவினுடைய முதிர்ச்சியின் வரும்பொழுது அந்த ஞானம் தானாக சித்திக்கும். இந்த ஒரு காரணத்தினால உனக்கு எல்லாமே அந்த பிரம்ம நிலையாக தெரியும். அப்போத்தான் தெரியும். அது வரைக்கும் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிக்கலாம், ஓ அது அப்படி தானா, அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்மளுக்கு இது தொட்டால் தெரியும், நெருப்பில் கை வச்சு சுடும். அப்போ நம்ம அந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு வரணும். அப்போ இது அறிவினுடைய முதிர்ச்சியின்பால் இது தானாக நடக்கும். ஸோ உண்மையிலுமே பார்க்கக்கூடியதெல்லாம் கனவு தான். எப்படி ஒரு காணல் நீரை பார்க்குறோமோ அந்த மாதிரி தான்.
ஒரு தங்கத்துக்குள்ளே எப்படி வந்து நகையெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. வெறும் ஒரு தங்க கட்டியை பார்க்குறோம், அதுக்குள்ளே ஏதாவது நகை இருக்கிறது தெரியுமா? ஆனால் அது நகையாக உருமாறுது இல்லையா? வெறும் ஒரு கல்லை பார்க்குறோம், அதுக்குள்ளே நிறைய சிலைகள் ஒளிஞ்சிருக்கு. வெறும் கல்லை பார்க்கும்போது நமக்கு சிலை ஒளிஞ்சிருக்கிறது தெரியுதா? இல்லை இல்லையா? அதே போல் இந்த பிரம்மத்திற்குள்ளே இத்தனை விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஆனால் அந்த நிலை மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது கல்லுங்கிறது தன்மை இல்லைன்னோ, இல்லை அது தங்கங்கிற தன்மை இல்லைன்னா மாறுவதில்லை. இல்லை, ஆபரணமானாலும் அது தங்கம் தான், சிலையானாலும் அது கல் தான். அதே போல் இந்த உருவங்களாக பல உருவங்களாக, உயிர் உள்ளதோ உயிரற்றதோ, இந்த பல உருவங்களாக எது மாறினாலும் கூட அத்தனையும் முழுக்க முழுக்க பிரம்மத்தினுடைய சுரூபம் தான். அப்போ இந்த ஒரு நிலைக்கு நீ வரும்பொழுது இது எல்லாத்தையும் சமமாக அந்த பிரம்மத்தினுடைய தன்மையாகவே உன்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறார். அப்போ ராமர் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்குறார். இந்த ஒரு நிலைப்பாட்டிற்கு போன பிறகு இந்த நம்மளுடைய தோற்றம், பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஆர்வம் தான், ஒரு க்யூரியாசிட்டி தான், சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. உண்மையிலுமே இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து ஒரு மரமட்டை எப்படி உணருதோ, இந்த உலகத்தை வந்து ஒரு மரமட்டை எப்படி உணருதோ அதே மாதிரி தான் மனுஷனும் உணர்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அதை அவன் ஒத்துக்கிறதா கிடையாது. ஏன்னா அவன் வந்து உணர்ச்சிகளுக்கு வசமாக அவன் வந்து சிக்கிட்டான். உண்மையிலுமே இதுக்கு எந்த விதமான தன்மைகளோ உணர்ச்சிகளோ வேறுபாடுகளோ கிடையாது. பட் இருக்கட்டும், பேச்சுக்காக இதுக்கு எல்லாத்துக்கும் உணர்ச்சிகள் உண்டு, தன்மை உண்டுன்னு வச்சுக்குவோமே. சும்மா ஒரு பேச்சுக்காக வசிஷ்டர் எப்படி சொல்கிற, சரி பேச்சுக்கு உன் பக்கமே வரனே, பேச்சுக்காக வச்சுக்குவோம். எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு இருக்குது, ஒரு தன்மை இருக்குதுன்னு வச்சுக்குவோம். சரியா? இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. உயிரினங்கள் இருக்குது, உயிர் உள்ளது உயிரற்றது, மரம் செடி கொடி மிருகம் மனுஷன் எல்லாம் இருக்குது. சரியா? இதெல்லாம் கால சூழலின்பால் ஒரு கட்டத்தில் அழிவிற்கு போய் சென்றடையுது. எல்லாமே ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போச்சு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய பதார்த்தங்கள், பொருட்கள், இது எல்லாமே மாலிக்யூல்ஸ் அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன ஆகுது? பார்ட்டிகிள்ஸ், அப்புறம் மாலிக்யூல்ஸ், அது கீழே போனோம்னா ஆட்டம்ஸ். ஸோ எல்லாமே அணுவினுடைய, அந்த வார்த்தை இது பயன்படுத்துகிறாங்க, அணுவினுடைய அந்த ஒரு கலப்புனால தான் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே உருவாகுது. அப்போ எல்லாமே அழியுது அப்படிங்கும்பொழுது இந்த அணுக்களும் அழியுது. ஒரு கட்டத்தில் அணுவும் வந்து இருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொருளாக மாறிச்சு. ஒரு கட்டத்தில் அந்த அணுவும் அழிஞ்சு போச்சு. இந்த அணுக்களுக்குள்ளுக்கு எல்லாம் பிரம்மம் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்போ பிரம்மமும் அந்த இடத்துல அழிவு பெற்று போச்சு. அப்போது இந்த பிரம்மமே அழிவு பெற்றப்போ இந்த ஜகத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மொத்த உலகமுமே இந்த பிரம்மஸ்வரூபம் தான். அப்போ இந்த உலகமும் முழுக்க முழுக்க அழிஞ்சு போச்சு. இதை அறியக்கூடிய அறிவுன்னு இருக்கும் பார்த்தியா, அந்த அறிவு எல்லா அணுக்கள் கூடையும் சேர்ந்து இருக்கிறதாக ஒரு சித்தாந்தம் உண்டு. அணுக்களுக்குள்ளெல்லாம் அறிவு இருக்குது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் உண்டு. அப்போ அறிவும் அந்த இடத்துல அழிஞ்சு போச்சு. அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், இது பிரம்மமே இல்லை அதுவும் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயமா இருக்குது. எல்லாமே அழிஞ்சு வரும். ஒரு கட்டத்தில் எல்லாமே அழிஞ்சு வரும். அதற்கு மேலே உற்பத்தியே நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு இடத்துக்கு போய் நின்னா அப்போ என்ன இருக்கும் அந்த இடத்துல? இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம். அப்போது இங்கே உண்மையாலுமே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், எதுவுமே ஆவதும் இல்லை, எதுவும் அழிவதும் அல்ல. இந்த பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்று நின்றுக்கிட்டு இருக்குது. அதற்குள்ளாக நிறைய மாறுதல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாறுதல்கள் ஒரு கனவு போல் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல உண்மையாலுமே எதுவும் நடப்பதும் இல்லை, அதான் ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை. அது பாட்டில் இருக்குது. என்னுடைய அறிவினுடைய அந்த ஒரு தாழ்ந்த ஒரு நிலை, இன்னும் அந்த முதிர்ச்சி வரல. நான் இன்னும் உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால இதெல்லாம் வித்தியாசமாக எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே தவிர, அறிவு முதிர்ச்சி அடையும் பொழுது இதெல்லாம் ஒன்றா தான் தெரியுது. வெறும் ஒரு சொப்பன ஜாலம், ஒரு கனவுல வரக்கூடிய ஒரு கற்பனை ஜாலம் தான் இது. ஒரு மந்திர ஜாலம் மாதிரி தான் இது. வந்து மந்திரம், இது வெறும் ஒரு ஜாலம் தான், இது வந்து ஒரு கனவு தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், உண்மையான நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்மளால் முழுமையாக உணர முடியும். இதற்கு தேவைப்படக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒன்று மட்டும்தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது. சரிப்பா, இந்த உலகம்னு ஒன்று இருக்குது, இந்த உலகம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறேன். இந்த உலகம் அழிஞ்சு போச்சு, பிரளயம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகம் முழுக்க அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால், இந்த அழிஞ்ச உலகம் மறுபடியும் உருவாகவே கூடாது. ஃபஸ்ட்டு நியாயம். சரியா? உருவாகுது, பழைய மாதிரியே உருவாகுதுன்னு சொல்கிறதுக்கு யார் இருக்கா இங்கே? ஒப்பிட்டு பார்க்குறதுக்கு யாரோ ஒன்று இருக்கணும்ல. அப்போ அதுவும் இல்லைங்க, அழிஞ்சிருச்சு, அது வேறு மாதிரி உருவாகுது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஒன்று அழிஞ்சே போச்சான், ஒன்று அழிஞ்சே போனது எப்படி வேறு மாதிரி உருவாகும்? அதற்கும் வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. இல்லை, அழிவு அப்படிங்கிறது வந்து ஆகாயம் போல் இருக்குது. ஆகாயம் ஒரு காலத்துலேயும் மாறுபடாத ஒரு தன்மை கொண்டது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. அப்போ இந்த இடத்துல அழிவு, நாசம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படவே இல்லை. எல்லாம் இல்லைங்க, அப்படியே இருந்தது, அழிஞ்சுதுங்க. அப்புறம் அப்படியே டிட்டோவ ஜெராக்ஸ் காப்பி மாதிரி ஒன்று உருவாயிடுச்சுங்க.
அதான் அழிஞ்சது மறுக்க அதே மாதிரி உருவாயிருச்சுங்கும் போது அப்போ அங்கே அழிவுங்கிறது எங்கே ஏற்பட்டது? ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை, ஒன்றே தானே மறுபடியும் வந்தது. அப்போ அங்கே ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை. இப்படித்தான் வந்து நம்மளுடைய மனோநிலை அப்படிங்கிறது போய்கிட்டே இருக்குது. இதற்கு ஒரு காலம் நமக்கு முடிவே கிடையாது. இதை ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இது எந்த அளவுக்கு வந்து ஒரு கற்பனைக்கு மட்டுமே சாத்தியப்படுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே. ஒரு காணல் நீரை பார்க்கும்போது அது எந்த அளவுக்கு நிஜமாக தெரியுது, நான் பக்கத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்பொழுது உண்மையிலுமே அங்கே நீர் தன்மை அப்படிங்கிறது இல்லை, அது வெறும் ஒரு காணல் நீர், மிராஜ், அவ்வளோதான். அதுபோல தான் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய உணர்வுகள்னாலையும் நீ ஒரு சில விஷயங்கள் மேலே ஈடுபாடோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால இது எல்லாமே உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது மேலே ஈடுபாடு உனக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உனக்கு வந்து இது இருக்கிறார் போலவே தெரியாது. எல்லாமே அந்த சுத்தமான அந்த சித் சமயமாக அந்த ஒரு பிரம்மஸ்வரூபமாக தான் முழுக்க முழுக்க உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ இங்கே இப்போ பார்க்கக்கூடிய தோற்றங்கள் எல்லாமே பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் தான். அதற்கும் வேறு எந்த விதமான ஒரு மாறுபாடு அப்படிங்கிறது எந்த வகையிலையுமே கிடையவே கிடையாது. அப்போது இந்த முன்னா சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான், கல் தூணுக்குள்ளே நிறைய சிற்பங்கள் இருக்குது, ஒரு நீருக்குள்ளே அலை அப்படிங்கிறது இருக்குது, ஒரு தங்க கட்டிக்குள்ளே நிறைய ஆபரணங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதுபோல் இந்த பிரம்மமாகி இந்த ஒரு தன்மைக்குள்ளே இந்த மாதிரி ஜகத்தாகிய பல தோற்றங்கள் அப்படிங்கிறது இருக்குது. தோற்றம் வேறுவாக இருக்கே அப்படிங்கிறதுனால அந்த நிலை மாறிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது என்ன நிலையோ அந்த நிலை அப்படியே இருக்குது. இந்த தோற்றங்கள் யாருனால தோற்றுவிக்கப்படுது? நம்மளால் மட்டும்தான் தோற்றுவிக்கப்படுது. அப்போது இந்த காலம், தேசம், கிரியை, இந்த பஞ்சபூதங்கள், நம்மளுடைய உணர்வுகள், இது எல்லாமே முழுக்க அப்படி நில் ஸ்டேஜ் போகிறது அப்படிங்கிறது தான் வந்து பிரளய காலம் அப்படிங்கிறது. அந்த இடத்துல எதுவுமே உற்பத்தி ஆவதில்லை. அது ஆகும், அதனுடைய அந்த ஆகக்கூடிய அந்த ஒரு தன்மை எப்போ வரும்? என்கிட்ட நீ ஏதாவது ஒரு உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட்டால் தான். அப்போ இந்த பிரளய காலம் எப்படி அமைதியாக இருக்கும், அங்கே எதுவுமே இல்லைனாலும் எதுவுமே இல்லாமல் அது பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கும்ல, அதுதான் பிரம்மத்தினுடைய சுரூபம். ஆனால் அதற்குள்ள அசைவுங்கிறது ஏற்படும், புதுசாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது உருவாகத்தான் செய்யும், அதெல்லாமே ஓகே. இது உருவாகுது, இது புதுசாக உருவாகுது, இது அழியுது அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை எப்போ நமக்கு வரும்னா நாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் போது மட்டும்தான். அப்படி இல்லைன்னா எதுவுமே உருவாவதும் கிடையாது, எதுவுமே அழிவதும் கிடையாது. திருப்பம் நல்லா புரிஞ்சுக்கங்க, உருவாவதும் அழிவதும் நம்மளுடைய புரிதலுக்காக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் தான். உண்மையிலையுமே அப்படி எதுவுமே நடக்கிறதில்ல, அது பாட்டுக்கு அது பேசாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் அவங்க அதை உணராத வரைக்கும் இது என்ன தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது அப்படின்ட்டாங்க. நீ அந்த இடத்திற்கு வந்தால் தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். விளக்கத்திற்கு வார்த்தைகளால் சொல்லலாம், அது உன்னால் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும், அவ்வளோதான். இது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும். பட் நீயா அந்த இடத்திற்கு வரும்பொழுது தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். எல்லாமே பிரம்மஸ்வரூபமாக தான் உனக்கு முழுக்க முழுக்க தெரியும். அதற்கு நீ அந்த இடத்திற்கு வரணும், அந்த ஒரு ஞான நிலை, அந்த ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அது உனக்கு முழுக்க முழுக்க புரியும். இங்கே நீ பார்க்கறதுலேருந்து எல்லாமே வெறும் ஒரு கற்பனை தான், எல்லாமே ஒரே சுரூபமாக இருக்கக்கூடியது. இது எல்லாமே கற்பனை. இங்கே உண்மைன்னு நீ நம்பிட்டு இருக்கிறது எதுவுமே உன் கண்ணு முன்னாடி இல்லை, இங்கே வெறும் ஒன்றுமே இல்லை இங்கே அப்படிங்கிறாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப நாள் முன்னாடி இந்த நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மரம், செடி, கொடி எதுவுமே உண்மை கிடையாது, இது வெறும் ஒரு லைட் சோர்ஸ் தான், நம்ம தான் இதை கற்பனை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஸோ பல வருஷம் கழித்து, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யோகா சிஸ்டமில் இதை நான் வந்து படிக்கிறேன். அப்போது ஒரு ஞானியர்களுக்கு இந்த மாதிரி உணர்ச்சிகள் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. உணரும் பொழுது தான் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது. எனக்கு இது தொட்டால் எனக்கு வந்து இந்த கடினத்தன்மை அப்படிங்கிறத நான் உணர்றேன். இந்த உணர்ச்சி அப்படிங்கிறது ஞானியர்களுக்கு ஏற்படுவதில்லை. அதனால இந்த டேபிள் அப்படிங்கிறது அவர்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. அவர்கள் இதை எப்படி உணர வேண்டுமோ அதுபோல் உணர்வாங்க. இது உணரவே இல்லை அப்படின்னு சொன்னால் இது பிரம்மஸ்வரூபமாகவே இருக்கும். இது அங்கே இருக்கிறதும் இல்லாததும் ஒன்று தான். அவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் அவர்களை எந்த வகையிலையும் பாதிக்கவே பாதிக்காது. இதனால தான் அவர்களால் எப்பேற்பட்ட சாதனைகளையும் செய்ய முடியுது. ஏன்னா அவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அந்த நினச்ச மாதிரி இருக்கும். எல்லாமே எனர்ஜியாகவே பார்ப்பாங்க அவங்க கம்ப்ளீட்டாக. ஏன்னா அவங்களும் அந்த எனர்ஜியாகவே அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல மனமானது அந்த இடத்துல உருவாவதே கிடையாது. அந்த இடத்துல எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளும் மேற்பட்டு வருவதே கிடையாது. அப்போ அவர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த பிரம்மத்தினுடைய தன்மையாகவே அவர்கள் ஞானியர்கள் மாறிவிடுகிறார்கள். இந்த ஒரு தன்மை மாறும் பொழுது முழுக்க முழுக்க அந்த பிரம்மஸ்வரூபமாகவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சராசரியாக அப்படியே கிழங்கி மைக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கள் முழுக்க அந்த இறைத்தன்மை கூடியவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். ஸோ இதுதான் வந்து ஞானியர்களுக்கு உண்டான அந்த ஒரு தன்மை உடையதாக இருக்குது. அந்த தன்மை இல்லாதவர்களுக்கு மட்டுமே பார்க்கக்கூடியதெல்லாம் ஒரு
கனமுடையதாகவும் ஒரு சரீரமுடையதாகவும் அவர் மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும். அவர்கள் அஞ்ஞானிகள் நம்மளை போல, சரிங்களா? ஞானியர்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசம் அவர்களுக்கு தெரிவதே கிடையாது ஒரு காலத்திலும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு அந்த அதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டு. அவர்கள் தான் உண்மையாலுமே ஞானியர்கள். ஸோ இட் மே டேக் டைம். ஸோ அவர்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது, டைமுங்கிறது அவங்களுடைய வைராக்கியத்தை பொறுத்தது. எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அடைய முடியும். ஸோ திருப்ப வசிஷ்டர் சொல்கிறது ஒரே விஷயம் தான், இட் கேன் ஹேப்பன் டு எனி ஒன் பை ப்ராக்டிஸ். ஸோ உன்னுடைய மனசை நீ ஒருநிலைப்படுத்துவதற்குண்டான அந்த பயிற்சியில் ஈடுபட்டேன்னா ஞானம் தானாக சித்திக்கும் அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இதுதான் ஒரே வழி, வேறு வழி இல்லை. ஏன்? ஸோ இதை இன்றைக்கு உண்டான பதிவு. ஆனால் ராமர் இப்போ வரைக்கும் விட்டவாட காணோம். இன்னும் அடுத்த பதிவு பாருங்களேன், எங்கேயோ பயங்கரமான ஒரு சில அண்டங்களுக்கெல்லாம் போயிட்டு வராங்க. ஸோ எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாருங்களேன். ராமர் விட்டவாட்ட காணோம். நிறைய கேள்விகள் கேட்குறார். வசிஷ்டர் ஒரு சில சுவாரஸ்யமான செய்திகள் சொல்கிறார். ஸோ அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தண்டபாணி. நன்றி. வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்.